புற்றுநோய் இந்த வார்த்தையை கேட்கும் போதே பலரின் மனங்களில் பயமும் எதிர்காலம் குறித்த கலக்கமும் சூழ்ந்து கொள்வது இயல்புதான். ஆனால் புற்றுநோய் என்பது வாழ்வின் முடிவு புள்ளி அல்ல, அது தன்னம்பிக்கையுடன் தொடங்கப்படும் புதிய வாழ்வின் தொடக்கம் என்பதை உரக்க சொல்லியிருக்கிறது சென்னை அடையாறு புற்றுநோய் மையம். 2013 ஆரம்பமாச்சு. பிளாடர் கேன்சர் எமர்ஜென்சி வார்டில் இருக்கும்போது என்னுடைய மனைவி உறுதுணையாக இருந்தாங்க. நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம ஹஸ்பண்டை அப்படின்னு ஒரு வைராகியம். இந்த விஷயத்துக்காக நான் உன்னை வேண்டான்னு சொல்ல மாட்டேன். என் வீட்டுக்கே தெரியலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன். அடையாறு புற்றுநோய் மையத்தில் நடைபெற்ற சிறப்பு ஒன்று கூடலில் புற்றுநோயை வீழ்த்தியவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். புற்றுநோய் என்று தெரிந்தபோது உலகம் இருண்டு விட்டது. ஆனால் குடும்பத்தின் அன்பும் மன உறுதியும் தான் எங்களை மீட்டு தந்தது என்று அவர்கள் கண்ணீருடன் கூறியபோது அங்கே நெகிழ்ச்சியான சூழல் நிலவியது. சிலர் தங்கள் வாழ்க்கை துணையின் கைகளை பிடித்து அன்பை பரிமாறிக்கொண்ட காட்சிகள் அனைவரையும் நிகழ வைத்தன. 5ஆம் வகுப்பு படித்த போதே இரத்த புற்றுநோய் வந்து அதிலிருந்து மீண்டவர் புதிய தலைமுறையிடம் பேசினார். நான் லவ் மேரேஜ் தான். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். லவ் பண்ணுறப்பே சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. நான் அவ்வளோ நாள் உன்னை லவ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஓகே தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. இந்த விஷயத்துக்காக நான் உன்னை வேண்டான்னு சொல்ல மாட்டேன். என் வீட்டுக்கே தெரியலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு 4 இயர்ஸ் ஆக போகுது மேரேஜ் ஆகி. எனக்கு ஒரு பாப்பாவும் இருக்காங்க. புற்றுநோய் வந்தாலே பயப்பட வேண்டாம் என்று நடிகர் ஜான் விஜய் கூறினார். நீங்க சர்வை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனசு மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். மெடிசின் இஸ் ஜஸ்ட் அ ப்ரிகாஷன். பட் நீங்க சரியாயிரோன்னு நினைச்சீங்கன்னா அது சரியாயிரும். கேன்சர் ஒன்றும் அவ்வளோ டேஞ்சரஸ்லாம் கிடையாதுங்க. சமூகத்தில் புற்றுநோய் குறித்து நிலவும் பிற்போக்குத்தனங்களை உடைத்தெறிந்து அசைக்க முடியாத மன வலிமை இருந்தால் புற்றுநோயை 100 விழுக்காடு வெல்ல முடியும் என அடையாறு புற்றுநோய் மைய இயக்குனர் கல்பனா உறுதியளித்துள்ளார். மேலும் புற்றுநோயை முன்கூட்டியே தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். கேன்சரை தடுக்கிறதுக்கு நாங்களே சில வேக்சின்ஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது அந்த கேன்சர் செல் எடுத்து அதை வச்சு வேக்சின் பண்ணி திருப்பி போட்டு பேஷண்ட்க்கு ஃபேஸ் 1 ஸ்டடியெல்லாம் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே தடுக்கிறதுக்கு கிளியராக ஒரு வேக்சினும் இப்போதைக்கு இல்லை. இருக்கிற இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அந்த மாதிரி தான் செய்ய முடியும். மருத்துவ உலகின் சாதனைகளும் மனித மனங்களின் நம்பிக்கையும் கைகோர்த்தால் எந்த நோயையும் வெல்ல முடியும். புற்றுநோய் என்பது பயணத்தின் முடிவு அல்ல, விழிப்புணர்வே நம் கேடயம், நம்பிக்கையே நம் மருந்து. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்திவா எனும் கவிஞர் கண்ணதாசனின் வார்த்தைக்கிணங்க புற்றுநோய் என்பது வாழ்வின் முடிவல்ல, அது புதிய வசந்தத்தின் தொடக்கம் என புற்றுநோயை வென்று அதிலிருந்து வாழ்ந்து வருகிறார்கள் இந்த வாழ்நாள் சாதனையாளர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினகரனுடன் செய்தியாளர் வீரகுமார்.